ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லோருக்குமே ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் எப்படி கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜூஸியாக அண்ட் ஈஸியாக பண்ணுறதுன்னு வீடியோக்கு இடையில் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே நீங்களும் ஈஸியான சூப்பரான குலாப் ஜாமுன் பண்ணிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் மாவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிற மாவோட அளவு 200 கிராம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவு கொட்டி நம்ம கையாலேயே நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசையும் போது ரொம்ப ஹார்டாக பிசையாமல் ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் குலாப் ஜாமுன் விரிசல் எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக மேலே எந்த கிராக்கும் இல்லாமல் வரும். இப்போ பிசைஞ்சு வச்சதை லைட்டாக கீ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுடணும். கிராக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் ஆயிலில் போட்டதுமே வெடிப்பு வந்துடும். இந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 கப் சர்க்கரை, இதோட அளவு 1/2 kg இருக்கும். ப்ளஸ் அதோட 4 கப் தண்ணி, இதோட அளவு 700 ml இருக்கும். ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும். இதுக்கு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா ரெண்டுமே கரைஞ்சி கையில் தொட்டால் ஒரு மாதிரி ஒட்டுனா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு பார்த்தோம்னா நல்லா ஊறி வந்திருக்கு. அதில் லைட்டாக ஆயில் அல்லது கீ ஏதாவது தொட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி விரலில் மட்டும் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைகிறப்பவே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நம்மளோட 2 கையிலையும் பாமில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் வருது. அப்போனா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே சுகர் சிரப்பில் 4 ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தால் போதும். நல்லா கொதித்து இப்போ எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையில் லைட்டாக ஒட்டினா போதும். இது கம்பி பதமோ இல்லை பாகு பதமோ எதுவுமே பெருசாக தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் நமக்கு வேணுன்ற ஷேப்பில் குட்டி குட்டி பால்ஸாவோ இல்லை சிலிண்டர் ஷேப்லேயோ நம்ம பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் நம்ம பண்ணும்போது வெடிப்புகள் எதுவுமே இல்லாமல் குலாப் ஜாமுன் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்க மேலே எதுவுமே இல்லாமல் கிராக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ நமக்கு வேணுன்ற அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு மிதமான சூடில் இருக்கிறப்பவே ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற நிலையிலையும் இருக்கக்கூடாது. போட்டதும் குலாப் ஜாமுன் மாவு 1 நிமிஷம் உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும். இந்த மாதிரி லைட்டாக எதுவுமே இல்லாமல் கிராக் எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌனில் வரணும். இப்போ இதை எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு பொரித்து நல்லா டார்க் ப்ரௌனாக வந்ததும் ஜீராவில் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சின்ன கிராக் கூட இல்லாமல் சூப்பராக ஜூஸியாக ரொம்ப சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு